ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் வந்திருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது V2 ரீட்டைல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இவங்க எந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்கன்னா அப்பரல் பிஸ்னஸ், டெக்ஸ்டைல் ரீட்டைல் செக்டர் இந்த செக்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பங்கோட வேல்யூ பார்க்கும்போது அரௌண்ட் 2320 அந்த ரேஞ்சில் இருக்குது. 2320 ரூபா சம்திங்கில் இருக்குது. இந்த ஷேர் பார்க்கும்போது இப்போ இதோட மார்க்கெட் கேப்லேஷன் 8459 கோடி. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 2020 அந்த டைமில் நீங்கள் அந்த ஷேர் பார்க்கும்போது 66 ருபீஸில் இருந்திருக்கு. இப்போ பார்க்கும்போது 2300 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ் நீ பார்க்கும்போது 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 34 lakhs மாறி இருக்கு. ஸோ நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன்ஸே நீங்கள் எடுத்து பார்க்கும்போது 3391% ரிட்டர்ன்ஸு. ஸோ நிறைய ஸ்மால் கேப் கம்பெனி இது மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் நம்மளால் அதை வந்து ஐடென்டிஃபை தான் பண்ண முடியல. ஏன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு, மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஐடி செக்டர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷத்தில், அதாவது விப்ரோ இதெல்லாமே நம்ம ஒரு 2-3 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம். டிசிஎஸ் எல்லாமே அது கொடுத்த ரிட்டர்ன்ஸை விட இந்த கோஃபோர்ஜு அது மாதிரி அந்த மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸு, அந்த எம்ஃபோசிஸ் அதோட ரிட்டர்ன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பிரமாதமாக இருக்குது. ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் கொடுத்த ரிட்டர்ன்ஸை விட லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கு. அது மாதிரி ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸில் பயங்கரமாக ரிஸ்க்கும் இருக்குது. அதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து நான் இது வந்து நியூஸஸுக்கு வேண்டி தான் அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் அதிகப்படியான ரிசர்ச், அதாவது அந்த கம்பெனி என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டு, கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களா, ரெவன்யூ வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இல்லை ரெவன்யூவில் டவுன்ஃபால் இருக்கா, கடன் எவ்வளவு, இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் என்ட்ரி கொடுக்கணும். அது இல்லாமல் ப்ரொமோட்டர் இன்டிகிரிட்டி, அதாவது ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டரா அப்படிங்கிறதையும் ரிசர்ச் பண்ணணும். ஸ்மால் கேப் ஸ்டாக்கை ஓனாட்ட ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறதுங்கிறது சும்மா சின்ன விஷயம் கிடையாது. அதில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மண்டையை போட்டு உடைக்க வேண்டியிருக்கும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரோவோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் ஆவரேஜ் ஆர்டர் பெர் யூசர் பார்க்கும்போது 10 to 20% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஹை குவாலிட்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடர், ஹை குவாலிட்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகப்படியாட்டி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா க்ரோ வந்து எக்ஸிட் ஆஃப் லோ குவாலிட்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து, அதாவது எக்ஸிட் ஆஃப் லோ குவாலிட்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் அதை வந்து க்ரோ வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லோ குவாலிட்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸை வந்து எக்ஸிட் பண்ணுறது க்ரோ வந்து வெல்கம் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ராடக்டை பெட்டராட்டி யூசர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற பேசிஸில் தான் இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க க்ரோ. நெக்ஸ்ட்டு சமவர்தனா மதர்சன் கொடுத்த அப்டேட்டு. ஸோ சமவர்தனா மதர்சனோட ஃபாரின் பிஸ்னஸ், குறிப்பாட்டு ஜெர்மன் பிஸ்னஸ் தான் சமவர்தனா ஸ்கியூசிங் சீக்வன்சிங் அண்ட் அசம்பிளிங் சர்வீஸ் குளோபல் குரூப் GmbH. இவங்களுக்கு 56,319 யூரோ பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி கட்ட வேண்டிய நிலமை வந்திருக்கு. ஏன்னு பார்க்கும்போது செப்டம்பர் 2025 வேட்டு, பேரோல், டாக்ஸஸ் பேமெண்ட் இதெல்லாமே டிலே பண்ணி பே பண்ணியிருக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு இந்த பெனால்ட்டி வந்திருக்கு. பட் சமவர்தனா மதர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெனால்ட்டி வந்து எங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் வந்து இம்பேக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி சமவர்தனா மதர்சன் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஜெர்மன் டேக்ஸ் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைன் போட்டிருக்காங்க. இது வந்து சமவர்தனா மதர்சனுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இர்கான் இன்டர்நேஷனல் இவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஆர்டர் புக் வந்து 23,865 கோடியாக இருக்குது. டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ரயில்வேல பண்ணுற ஃபோக்கஸ் இவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங் டிமாண்டாக இருக்குது. அது இல்லாமல் குளோபல் ப்ரெசன்ஸாக இருக்கிறதுனால ஆர்டர் புக் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 26 செகண்ட் ஹாஃபில் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் ஸ்பெண்டிங் அதிகரித்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்டர் புக் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் Q2 வந்து இவங்களுக்கு மார்ஜின் ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருந்துச்சு. பட் இதெல்லாமே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஆர்டர் புக் வச்சு நம்ம வாங்க முடியாது. ஆர்விஎன்எலுக்கும் ஆர்டர் புக் 80,000 கோடி கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அதோட வேல்யூஷன்லாம் பார்க்கும்போது ரயில்வே ஸ்டாக்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஆர்விஎன்எல்லாம் 600 பக்கம் போயிட்டு இப்போ 380 ரூபா சம்திங்கில் இருக்குது. பெருசாக மேலவே போகலை, அப்படியே தான் இருக்குது. அதனால் இதில் இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்சில் விட்டுற வேண்டியதான். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்க 43% ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா பிடி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மொரிஷியஸ் லிமிடெட் இதில் வந்து நாங்கள் அக்யூசிஷன் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 66.33 crores 66 கோடிக்கு மேலே இந்த ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இது மூலமாட்டு இந்த மஹிந்திரா பிடி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மொரிஷியஸ் வந்து இவங்களோட ஹோலி ஒன் சப்சிடியாட்டு மாறிடும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கொடுத்த அப்டேட்டு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்ட் இன் கேஷ் மூலமாக தான் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. 1.4626 டாலர் per ஷேர் அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட
51,08,400 ஈக்விட்டி ஷேர்ஸ் அந்த ரேஞ்சில் கன்சிடரேஷன் இருக்குது. இது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது டிபிஜி கேபிட்டல் எல்பி, வார்பர்க் பின்கஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீரியன் லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறதோட அப்டேட் வந்திருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் குரூப் பேக் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் சீரியான் லேப்ஸ் பிரைவேட் லிமிடெடில் தான் டிபிஜி கேபிட்டல் எல்பியும் வார்பர் பின்கஸும் ஏர்லி டாக்ஸில் இருக்கிறாங்க மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வாங்குறதுக்கு. ஸோ $500 மில்லியன் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேக் எவால்யூவேட் பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தை போய்ட்டுருக்கு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில். பட் சீரியன் லேப்ஸோட வேல்யூஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட $1 பில்லியன் இருந்துச்சு லாஸ்ட் இயர். அவங்களோட ஒரு அக்யூசிஷனுக்கு அப்புறம் $1 பில்லியன் இருந்துச்சு. இது வந்து சீரியன் லேப்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைஜுவோட ரவீந்திரன் அவருக்கு எகென்ஸ்டாக ஒரு டிஃபால்மெண்ட் கேஸில் யூஎஸ் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்து பர்சனலி லயபிள் கிட்டத்தட்ட $1.07 பில்லியன் வந்து ரீபே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோர்ட் சொன்ன டிசிஷன் படி பார்க்கும்போது $533 மில்லியன் வந்து அன்பெய்ட் லோன் டேர்ம்ஸுக்கும் $540 மில்லியன் வந்து அல்ஃபா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் ப்ரொசீஜிங்ஸ் அது ரிலேட்டட் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட $1.07 பில்லியன் இவர் வந்து இப்போ ரீபே பண்ண வேண்டியிருக்குது. யூஎஸ் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க லாஸ்யூட் கேஸில். ஸோ இது வந்து பைஜுவோட ரவீந்திரனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 18 ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து 0 ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணியிருக்கு 2025. கிட்டத்தட்ட 1.29 lakh crore அளவுக்கு இன்வெஸ்டர்ஸோட மணி இதில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளெக்ஸிகா ஃபண்ட் எல்லாமே வருது. நான் பேர் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சாம்கோ ஃப்ளெக்ஸிகா ஃபண்டு இது வந்து பிக்கஸ்ட் லாஸர் 15.49% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். எல்ஐசி எம்எஃப் ஸ்மால் கேப் ஃபண்டு 10.46% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். சாம்கோ இஎல் எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்டு 9% விழுந்திருக்கு. ஹெச்எஸ்பிசி ஸ்மால் கேப் ஃபண்டு 7.78% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். மோட்டிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் 6.70% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். எல்ஐசி எம்எஃப் வேல்யூ ஃபண்ட் 6.64% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட் டாப் பர்ஃபார்மன்ஸ் நீ பார்க்கும்போது ஐசிசிஐ ப்ரொடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 13% மேலே ரிட்டர்ன்ஸ். ஐசிசிஐ ப்ரொடென்ஷியல் ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்ட் 13.29% ரிட்டர்ன்ஸ். அது மாதிரி எஸ்பிஐ ஃபோக்கஸ் ஃபண்ட் 12.72% ரிட்டர்ன்ஸ். செவரல் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் குறிப்பாட்டு இந்த ஹெச்டிஎஃப்சி இஎல்எஸ் டேக்ஸ் சேவர், ஐசிசிஐ ப்ரொடென்ஷியல் இஎல்எஸ்எஸ், ஆதித்யா பிர்லா சன்லைஃப் இஎல்எஸ்எஸ் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. பட் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் அந்த 18 ஃபண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட இன்வெஸ்டர்ஸோட பெரிய அளவில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபண்ட் ஸ்கீம் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். இல்லைனா இப்படி தான் போய் நம்ம மாட்டிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா குரூப்போட சேர்மன் குமார் மங்கலம் பிர்லா இவருக்கு வந்து ஹானரி டாக்டரேட் சயின்ஸ் அந்த பட்டம் கொடுத்துருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் டிகிரியில் கொடுத்துருக்காங்க யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். ஸோ ஃபவுண்டேஷன் டே செரமனியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ராயல் ஹைல்னஸ் த பிரின்சஸ் ராயல் யூனிவர்சிட்டி சான்சலர் த பிரின்சஸ் ராயல் செனட் ஹவுஸ் இன் லண்டன் அங்கே வச்சு கொடுத்துருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து குமார் மங்கலம் பிர்லா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஒரு ஹானரி டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அந்த இதில் கொடுத்துருக்காங்க யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு 24% ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து விழுந்திருக்குது. ஸோ 10 lakh ஷேர் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மங்கள் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து சுனில் சிங்கானியாவோட பேக்கப்பில் இருக்கிற கம்பெனி மங்கள் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான லாக்இன் பீரியட் இது எண்டப் ஆகுது. குறிப்பாட்டு லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா முடிவடையுது. இதனால் 10 lakh ஷேர் வந்து ட்ரேடடாக வரும். மேபி மார்க்கெட்டோட ரியாக்ஷனை பொறுத்து பாசிட்டிவும் போகலாம் நெகட்டிவும் போகலாம். ஸோ பார்த்து நிதானமாக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆக்சுவலி பைஜூஸோட ரவீந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த $1.07 பில்லியன் கேஸில் நான் வந்து கோர்ட்டில் அப்பீல் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அல்ஃபா கேஸில் ஜட்ஜ்மெண்ட் வந்துருந்துச்சு. அப்பீல் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. $1.07 பில்லியன் 8,000 கோடி மேலே வரும். அதை வந்து அவர் எப்படி தான் பே பண்ணுவாரோ தெரில. பட் ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸில் வந்து அப்டேட்டு. கரண்ட் சிஎஃப்ஓ இருக்கிற ராகேஷ் திவாரி இவர் வந்து நவம்பர் 21 ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. இவருக்கு பதிலாட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சோனி இவர் வந்து புது சிஎஃப்ஓட்டு வரப்போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த சோனிங்கிறவர் வந்து இதுக்கு முன்னாடி அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ் அதில் வந்து சிஎஃப்ஓட்டு இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு வரதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அம்புஜா சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது மேட் இன் இந்தியா இவி அதில் பார்க்கும்போது இந்த பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் கவர்மெண்டோட பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேட் இன் இந்தியா கான்செப்டில் 13% ஆஃப் த இந்தியன் இவி தான் குவாலிஃபை ஆகிருக்குது. ஏன்னா சைனா ஃபேக்டரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டாரில் ஸ்டில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ரிப்போர்ட் படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எவ்ரி 4 to 6ல் 6 ஆஃப் தம் ஒன்லி தான் செலக்ட் ஆகிருக்காங்க. அரௌண்ட் 13% ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருக்குது. ஸோ நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டு February 2011 லான்ச் பண்ணியிருக்காங்க. 20.5% இந்த மிட் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது லாஸ்ட் 3 இயர்ஸில். ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்ட் பார்க்கும்போது லாஸ்ட் 6 மந்த்தில் 3rd குவார்டைலில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 4th குவார்டைல் ஏர்லியராட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிஜிஐஎம் இந்தியா மிட் கேப் ஃபண்டு டிசம்பர் 2013 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 25.4% லாஸ்ட் 3 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது பிஜிஐஎம் மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ஃபண்டு பார்க்கும்போது 4th குவார்டைல் ஃபார் லாஸ்ட் 19 monthsன்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் ஃபண்டு 2007 ஏப்ரலில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 24.3% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் ஃபண்ட் பார்க்கும்போது லாஸ்ட் 6 monthsல 4th குவார்டைல். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 2nd குவார்டைல் ஏர்லியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோட்டக் மிட் கேப் ஃபண்ட் 2007 மார்ச்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 24.8% லாஸ்ட் 3 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்கீம் வந்து லாஸ்ட் 2 monthsல 2nd குவார்டைலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டாடா மிட் கேப் ஃபண்ட் 1994 ஜூலையில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 22.9% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸில். இந்த ஃபண்ட் பார்க்கும்போது லாஸ்ட் 4 monthsல 2nd குவார்டைலில் இருக்குது. ஆக்சுவலி ஏர்லியர் பார்க்கும்போது 3rd குவார்டைலில் இருக்குது. ஸோ இது வந்து டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நான் சொல்லலை, நியூஸில் வந்ததை நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.